சிக்ஸ் பேக்ஸ் வச்சுட்டேன், நானும் நல்ல மசில்ஸ் பில்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான் இனிமேல் நானும் ஃபிட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எங்கே கொஞ்சம் ஒரு 200 மீட்டர்ஸ் ஓடிட்டு வாங்க. கஷ்டமாக இருக்கா? மூச்சு இறையுதா? அப்போ யார் தான் இங்கே நிஜமாலே ஃபிட்டு? ரியல் ஃபிட்னஸ் சிக்ஸ் பேக்ஸ் மட்டும் வைக்கிறது கிடையாது. ஃபிட்னஸை ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ஒரு பர்சன் அவனோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி கம்மியான எனர்ஜி யூஸ் பண்ணுறானோ அவனை தான் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சடன் எமர்ஜென்சினால ஒரு பர்சன் 200 மீட்டர்ஸ் ஓட வேண்டியதாக இருந்துச்சுன்னா அந்த பர்சன் டிஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி டயர்ட் ஆகக்கூடாது. அப்போ தான் அந்த பர்சன் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்னால்டு, அவருக்கு நல்ல சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது, நல்ல மசில் மாஸ் இருக்குது. பட் ஆனால் அவரால் ஒரு 200 மீட்டர்ஸ் கூட ஓட முடியாது. பட் ஆனால் ரொனால்டோ, அவர் பாருங்கள், நல்ல மீடியமான மசில் மாஸோட இருக்கார், நல்ல டிஃபைன்டான ஆப்ஸோட இருக்கார். அவரால் ஒரு 5 கிலோமீட்டர் ரன் கூட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இவங்க 2 பேரில் யார் ஃபிட்டு? ஒரு பர்சன் ரியல் ஃபிட்னஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க 5 காம்பனன்ட்ஸில் ஒர்க் பண்ணணும். அந்த 5 காம்பனன்ட்ஸ் என்னென்னா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்டூரன்ஸ், மஸ்குலார் என்டூரன்ஸ், மஸ்குலார் ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பாடி கம்போசிஷன். ஸோ சிக்ஸ் பேக்ஸை வச்சுட்டு என்னால் 10 மீட்டர் கூட நடக்க முடியல, மாடிப்படி ஏற முடியல நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிட் இல்லை, கொழா புட்டு. நீங்களும் எப்படி ஃபிட்டாக இருக்கலான்றதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.